இன்னைக்கு நாம கல்கியோட ரொம்பவே சுவாரஸ்யமான த டைகர் கிங் கதையோட ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். அதிகாரம், சூழலியல், அப்புறம் உச்சக்கட்ட முரண்நகை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பின்னி இருக்கிற ஒரு மிகச்சிறந்த நயாண்டி கதை இது. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 99 ஆபத்தான புலிகளை வேட்டையாடி ஜெயிச்ச ஒரு வலிமையான ராஜா கடைசியில ஒரு மலிவான மரப்பொம்மையால கொல்லப்படுறாருனா அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம கதையோட மையமான ஒரு முரண்பாட்டா அமைக்குது. முழுமையான அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்களோட அபத்தமான அகந்தைய வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு விசித்திரமான கதைக்குள்ள இது நம்ம இழுத்துட்டு போகுது. பாகம் 1 அபத்தமான தீர்க்க தரிசனம். இந்த விசித்திரமான விதியோட திருப்பத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா பிரதிபந்தபுரம் மகாராஜாவோட வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கே நாம போகணும். எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். கதையோட மையத்துல இருக்கிற அந்த பெரிய மோதலை பாருங்களேன். ஒரு பக்கம் ஏகப்பட்ட ஆடம்பரமான பட்டங்களை வச்சிருக்க ஒரு மாமன்னர், மறுபுறம் மாத்தவே முடியாத எளிமையான ஒரு பிரபஞ்ச முன்னறிவிப்பு. இந்த நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை ஒரு நாள் கண்டிப்பா இறக்க நேரிடும், அந்த மரணம் ஒரு புலியிடமிருந்து தான் வரும். இதுதான் தலைமை ஜோதிடரோட அந்த இருண்ட தீர்க்க தரிசனம். வீரர்களுக்கெல்லாம் வீரர் அப்படின்னு புகழப்படுற இந்த மகாராஜாவோட இறுதி எதிரி ஒரு புலியாகத்தான் இருக்கும் அப்படின்னு இந்த முன்னறிவிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. கதையோட விறுவிறுப்பும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் ஒரு அபத்தமான விஷயம் என்ன தெரியுமா? வெறும் 10 நாளே ஆன ஒரு பச்சிலம் குழந்தை அரச கம்பீரத்தோட புலிகள் ஜாக்கிரத அப்படின்னு உருமுது. நம்ப முடியலல்ல. அந்த பிஞ்சு குழந்தை பேசின இந்த வார்த்தைகள் தான் மரணத்தை ஏமாத்தணும் அப்படிங்கிற அவனோட வாழ்நாள் வெறிக்கு அதிகாரப்பூர்வமா பிள்ளையார் சொல்லி போடுது. பாகம் 2 வெறியும் அதிகார துஷ்பிரயோகமும். ஒரு தனி மனிதனோட ஆழ்ந்த பயம் எப்படி ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட வெறியா மாறி ஒரு பேரழிவை ஏற்படுத்துதுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். இந்த காலக்கோடு அவருடைய ஆட்சியில நடந்த கொடூரமான சூழலியல் அழிவை ரொம்ப துல்லியமா காட்டுது. தன்னோட 20வது வயசுல வேட்டையாட ஆரம்பிச்ச ராஜா வெறும் 10 வருஷத்துல 70 புலிகளை கொன்று தன்னோட சொந்த நாட்டு காடுகள்ல புலிகளே இல்லங்கிற நிலைமையை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் பல புலிகளை கொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக புலிவளம் அதிகமுள்ள வேறொரு நாட்டு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் பாருங்க. ஒரு பக்கம் ராஜாவோட தைரியம், மறுபக்கம் அவருக்கு கீழே வேலை செய்யற அதிகாரிகளோட நடுக்கம். இதை ஒப்பிட்டு பார்த்தாலே ஒரு உண்மை நமக்கு நல்லா புரியும். ராஜாவோட அந்த அரசியல் அமைப்பு மரியாதையால உருவாக்கப்பட்டது கிடையாது. அது முற்றிலுமாக பயத்தால மட்டுமே இயங்குற ஒரு அமைப்பு. இந்த எண்ணெயை கொஞ்சம் பாருங்க. 3 லட்சம் ரூபாய். அந்த காலத்துல இது எவ்வளோ பெரிய தொகை. புலிவேட்டையில தனக்கு இருக்கிற முற்றுரிமையை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே கல்கத்தாவில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் நகைக்கடையில வைர மோதிரங்களை வாங்கி ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியோட மனைவிக்கு லஞ்சமா ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாரு ராஜா. தன்னோட சொந்த வெறிக்காக மக்கள் பணத்தை எப்படி வீணடிக்கிறாருன்னு பாத்தீங்களா? பாகம் 3 முரண்நகையான 100வது புலி. இப்போ நாம கதையோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தன்னோட சபதத்தை நிறைவேற்ற தேவையான அந்த கடைசி மிருகத்தை தேடும்போது ராஜாவோட பதற்றம் அதோட உச்சக்கட்டத்தை அடையுது. தொடர்ச்சியா 99 புலிகளை அவர் கொன்னுட்டாரு. ஆனா அந்த இறுதியான 100வது புலி கிடைக்காத விரக்தியில அவர் எவ்வளவு மோசமான இருளுக்குள்ள போறாருன்னா, கண்மூடித்தனமான கோபத்துல வரிகளை 2 மடங்கா உயர்த்துவது மட்டுமல்லாம பல அதிகாரிகளையும் வேலையை விட்டு நீக்கிறார். ஒரு புலிக்காக ஒட்டுமொத்த நாடும் கஷ்டப்படுது. இங்கேதான் ஒரு உச்சக்கட்ட நாடக முரண்நகை நடக்குது. பயந்து போன தீவான் மெட்ராஸ் மக்கள் பூங்காவிலிருந்து ஒரு வயசான புலியை கொண்டு வராரு. அது காரை விட்டு இறங்க மறுத்து சத்தியாகிரகம் பண்ணுது. ராஜா சுடுறாரு, ஆனா தோட்டா குறி தவறிடுது. அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியில மயங்கி விழுந்த புலிய தங்களோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வேட்டைக்காரர்களே ரகசியமா கொன்னுடுறாங்க. ஆனா ராஜாவுக்கு இது தெரியாது. அவர் விதியை வென்றுட்டோங்கிற மிதப்புல அங்கிருந்து கெத்தா நடந்து போறாரு. தன்னோட வேட்டை வெறி முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருக்கிற ராஜா தன்னோட மகனுக்காக வெறும் 2 காலான மதிப்புள்ள ஒரு மலிவான மரப்பொம்மை புலிய வாங்குறாரு. ஆனா அவசர நிலை சட்டத்தின் கீழ் தன்னை தண்டிச்சிருவாங்களோன்னு பயந்த அந்த ஏழை கடக்காரர் அதோட விலைய 300 ரூபாயா உயர்த்தி சொல்றாரு. இந்த கதையோட நையாண்டியோட உச்சமே இங்கதாங்க. அந்த மலிவான மரப்பொம்மையில இருந்த ஒரு சின்ன முள் ராஜாவோட கையில குத்தி பெரிய அளவுல நோய் தொற்று ஏற்படுது. அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது, மகாராஜா இறந்து விட்டார் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையான ஆனா இருண்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. முடிவுரை: முரண்நகை மற்றும் சூழலியல். இப்போ நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த அற்புதமான கதையிலிருந்து மனித குலத்தோட தார்மீகம் மற்றும் சூழலியல் பொறுப்புகள் பத்தி நாம என்ன கத்துக்கணும்னு பார்க்கலாம். 100வது புலி டைகர் கிங் மேல தன்னோட இறுதி பழிவாங்கல நிறைவேத்திக்கிச்சு. நாடக முரண்மகைய ஆசிரியர் எவ்வளவு கச்சிதமா பயன்படுத்தியிருக்காருன்னு இதிலிருந்து தெரியுது. தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக இயற்கை, பணம்,
பகுத்தறிவுன்னு எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச மகாராஜா கடைசியில தன்னோட சொந்த அகந்தையாலேயே அழிஞ்சு போனாரு. அந்த மரப்புலி மூலியமா இயற்கை தன்னோட வேலையே காட்டிடுச்சு. மூலக்கதையிலிருந்து எடுக்கப்பட்ட சிந்தனையை தூண்டுற ஒரு இறுதியான கேள்வியோடு நான் உங்களை விட்டு செல்றேன். டைகர் கிங்கோட அந்த இரக்கமற்ற தன்மையை பத்தி நாம யோசிக்கும் போது, இன்னைக்கு நம்ம பூமியையும் இங்க இருக்கிற வனவிலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு நம்மோட சொந்த அமைப்புகள்ல நாம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.